Hi friends, this is Renu's Learning. இந்த வீடியோவில் நம்ம 6th standard first term உள்ள supplementary Owlie பார்க்கலாம். அந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோரியில் உள்ள சில மீனிங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறமா தான் நம்ம ஸ்டோரி படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து abandonedனா deserted or left alone, தனியாக விட்டுறது. அப்புறம் adventனா arrival of a notable person or thing, ஒரு நோட்டபிளான ஒரு முக்கியமான ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனோட இல்லைனா ஒரு திங்கோட அரைவல் தான். அப்புறம் ஹஸ்ட்னா ஷாக்டு ஆர் ஹாரிஃபைடு, திருப்பி பயப்படுவோம்ல, அதான் ஷாக்டு. பால்டுனா ஷவுட் ஆர் கால் அவுட் நாய்ஸ்லி, நம்ம கத்துவோம்ல, அதுக்கு பேர் தான் பால்டுங்கிறது. பால்டு. அடுத்து வந்து கார்ட்டன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி, யூஸ்வலி ஃபார் பேக்கேஜிங் ஃபுட் சப்ளைஸ், மில்க் எக்ஸெட்ரா. அந்த டெலிவரி பாய் இந்த ஃபுட் டெலிவரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் தான் கார்ட்டன். அடுத்து வந்து கிராஸ்லி அப்படின்னா அனாய்ட் ஆர் இரிட்டேட்டட், எரிச்சப்படுறதா கிராஸ்லி. அடுத்து க்யூரியோ அப்படின்னா ஒரு ரேர் இல்லைனா ஒரு அன்யூஷுவல்னால் கொஞ்சம் வித்தியாசமான விசித்திரமான இன்ட்ரிக்யூயிங் ஆப்ஜெக்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்யூரியோ. அடுத்து தீதினா சிஸ்டர், ஹிந்தியில் வந்து சிஸ்டர்னா தீதி. எரான்ஸ் அப்படின்னா கோர்ஸ் ஆர் டாஸ்க் ஆர் ஒர்க், நம்ம கோர்ஸ் டெய்லி நம்ம வீட்டில் செய்கிற வேலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான் எரான்ஸ் அப்படிங்கிறாங்க. கேசிங் மோன்ஃபுல்லி அப்படின்னா லுக் இன்டென்ட்லி வித் சாரோ, அதாவது கேஸ்னாலே லுக்குன்னு தான் அர்த்தம். கேசிங் மவுன்ஃபுல்லினா லுக் இன்டென்ட்லி வித் மவுன்னா இந்த ரொம்ப வருத்தமாக இருக்கிறது தான் மவுன், அதான் சோகத்தோடு பார்க்குறது தான் கேசிங் மவுன்ஃபுல்லி. ஹவுல்டு அப்படின்னா வீப் அண்ட் க்ரை அவுட் லவ்லி, கத்தி அழுகிறது தான் இது பேர் ஹவுல்டு. அடுத்து வந்து நிக்நாக்ஸ் அப்படின்னா ஸ்மால் அண்ட் கலர்ஃபுல் டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட்ஸ், அந்த குட்டி குட்டியாக சில ஆர்னமெண்ட்ஸ் சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் நிக்நாக்ஸ்னு அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் மறந்துற ஞாபகம் இருக்காது. நீங்கள் 1 or 2 times 3 times வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மெமரபிள்னா அன்ஃபர்கட்டபிள், ஞாபகமாக இருக்கிறது. அவுலட்னா ஏ டைனி யங் அவுல், அந்த ஆந்தையோட சின்ன குஞ்சு வந்து அவுலட் அப்படின்னு சொல்லுவோம். பேல் அப்படின்னா லைட் இன் கலர், நல்லா டல்லாக பேல் கலர், மங்கின கலர்னு சொல்லுவோம்ல, அதான் பேல். அடுத்து வந்து பெக்குனா ஸ்ட்ரைக் ஆர் பைட் வித் பீக், கொத்தி திங்கிறது தான் பெக்குடுன்னு அர்த்தம். அடுத்து பெட்ச் அப்படின்னா பெட்ச்னா டெம்பரரி ரெஸ்டிங் பிளேஸ், இங்கே ரெஸ்டிங் பிளேஸ் டெம்பரராக தங்குற பிளேஸ் தான் பெட்ச்னு அர்த்தம். இங்கே வந்து த ராட் இன் த கேஜ் வேர் அவுலி வாஸ் சிட்டிங், இது ஒரு நம்ம அந்த கூண்டுக்குள்ளேலாம் ஒரு ராடு மாதிரி வச்சுருப்போம், ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பிளேஸ் தான் நம்ம சொல்கிறாங்க. அந்த பாட்டரி அப்படின்னா பாட்டரினா பாட்ஸ் தான், இந்த பானைகள் தான். டிஷ்ஷஸ் மேடு ஆஃப் கிளே, இந்த மண் பானை தான் பாட்டரின்னு சொன்னோம். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா ஆக்ட் பண்ணுறது, இந்த போஸ் நடிக்கிறது தான் ப்ரிட்டெண்ட். செல்டம் அப்படின்னா ரேராக இருக்கிறது செல்டம். ஷாவ் அப்படின்னா ஷாவ்னா புஷ் ரஃப்லி, சும்மா ரஃப்பாக ஷவுனா புஷ் ரஃப்லி, புஷ் தள்ளுறது. ஷட் அப்படின்னா க்ளோஸ். ஸ்னாப் அப்படின்னா மேக் லவுட், இந்த பைட்டிங் சவுண்டுனா கடிக்கிற சவுண்டு தான் ஸ்னாப். லவுட் பைட்டிங் சவுண்டு, கடிப்போம்ல அந்த சவுண்டு, அது வந்து ஆனால் ரொம்ப சவுண்டாக இருக்கிறது. ஸ்பீஸ்ட் அப்படின்னா மேஷ்டு, நல்லா நசுக்கின்னு சொல்லுவாங்களே, மேஷ் பண்ணி இந்த பொட்டேட்டோலாம் நல்லா மசிச்சிருதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மேஷ்டு. அடுத்து ஸ்வூப் டவுன் அப்படின்னா ஸ்வூப் டவுன்னா அட்டாக் வித் ஸ்வீப்பிங் மூமெண்ட், அட்டாக் பண்ணுறது, ஸ்வீப்பிங் மூமெண்ட்டில் அட்டாக் பண்ணுறது. அடுத்து ஸ்வேர் அப்படின்னா ப்ராமிஸ்டு, ஐ ஸ்வேர் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ப்ராமிஸ்டு சாலம்லி கிளைம்டு, ப்ராமிஸ் பண்ணுறது. அது டேர்ன் அப்னா அப்பியர் பண்ணுறது, அரைவ், அப்பியர் ஆகிறது இல்லைன்னா அரைவ் ஆகிறது தான் டேர்ன் அப். எல் இன் பேனிக், எல்டுனாலே கோவத்தில் கத்தும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பயத்தில் கத்துறது, இது எல்லாமே எல்டு தான் வரும். எல் இன் பேனிக்னா பயம். ஷவுட் இன்னா ஃபியர், இதுதான் இதில் உள்ள மீனிங். இதை கொஞ்சம் நல்லா இப்போ வந்து நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். அவுலி மாம் பேல் எல்ட் இன் பேனிக், அவுலிஸ் கோன் அப்படின்னு சொல்கிறா. இந்த இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவுலிஸ் கோன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எப்படின்னா இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பேல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பா, அவங்களோட அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த அடிபட்டு இல்லைனா தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, இல்லைனா அடிபட்டு கிடக்கும்ல, அந்த மாதிரி சின்ன உயிர்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு பாதுகாத்து வளர்த்துட்டு பெருசாக உடனே விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இவங்க வந்து இந்த ஸ்டோரியில் இப்போ வந்து ஒரு அவுல் வந்து வருது, ஒரு ஆந்தை வருது. அந்த ஆந்தை வந்து எப்படி வீட்டில் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கிறதா ஸ்டோரி. இந்த இதில் கேரக்டர் யார் இருப்பான்னா அவங்க அம்மாவும் இருப்பா, பொண்ணும் இருப்பா, இவங்க தான் மெயினாக கேரக்டராக இருப்பாங்க. வேர் வுட் ஷி ஹாவ் கான் பேல், ஹர் மதர் செட் கிராஸ்லி,
she was right there sleeping in her cage a little while ago. அப்போ என்ன சொல்கிறா, எங்கே போச்சு அது, அங்கே தானே இருந்தது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறா. But she is not there now. And mom, the door to the garden is open. That got Pale's mother running into the room. Sure enough, there was no sign of Owlie. அதாவது அங்கே போய் பார்க்குறா, அந்த சொல்கிறா, அம்மா ஆனால் கார்டன் தோட்டத்துக்குள்ளே போகிற அந்த டோர் ஓப்பன் ஆகிருந்துச்சு, ஒரு வேளை அதில் போயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அம்மா ஓடி போய் பார்க்குறா. அங்கே ஆனால் அவள் கிடையாது ரூமில். வாட் வாஸ் அன் அவள் டூயிங் இன் ஹவுஸ் யூ ஆஸ்க்? வெல், Pale's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Pale's mother. It was not that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Pale's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. Shafali Didi had just turned up one day carrying a cotton. என்ன பண்ணுறாங்க, நம்ம இதெல்லாம் நினைக்கல, நான் அந்த வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த பேயலோட ஹவுஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உயிர்கள்லாம் சொன்னல, அந்த மாதிரி அடிபட்ட இல்லைன்னா கூண்டு மேலே இருந்து விழுந்துடும்ல கூடுலேருந்து, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறதா பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட பெரிய ஃபார்ம், பெரிய தோட்டமோ பெரிய வீடோ கிடையாது. அவங்க இருக்கிற வீட்டில் ஒரு சின்னதாக கொஞ்சம் பிளேஸில் ஒதுக்கி அவங்க இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஏரியாவில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பேயலோட அம்மா வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, அவங்க வந்து இந்த மாதிரி உயிர்கள்லாம் பாதுகாப்பாகவும் தெரியும். அதனால் யார் எங்கே அந்த சின்ன சின்ன விலங்குகள் உயிர்கள் ஏதாச்சும் பாவமாக கடந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஷஃபாலி தீதி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க நெய்பர் தான், அவங்க வந்து ஒரு காட்டனை கொண்டுட்டு வர்றாங்க. அப்படின்னா காட்டன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குமில்ல, இந்த ஃபுட் பேக்கிங் டெலிவரி பாக்ஸ் மாதிரி அந்த இது தூக்கிட்டு வர்றாங்க. When Pale's mother opened the carton, there was a smallest owlet sitting in one corner, a small ball of brown and grey. Pale's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would do the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Pale's mother placed her inside a cage. There were always empty cages in Pale's house just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. அப்போ வந்து அந்த கார்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க அந்த பேயலோட அம்மா. பார்த்த உடனே வந்து ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி, ஒரு பால் சைஸுக்கு ப்ரௌன் அண்ட் கிரே கலர்னு சேர்ந்து மிக்ஸ்டாக உள்ள ஒரு பால் மாதிரி ஒன்று கிடக்கு. பேயலோட அம்மா வந்து அதை எடுத்துகிட்டு மடியில் வச்சு நான் நாய்க்குட்டி தடவை மாதிரி தடவை கொடுத்துட்டு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண பின்னாடி அதை எடுத்துகிட்டு போய் கூண்டில் வைக்க. ஆனால் கொஞ்சம் பயத்தோடு இருக்கேன்னா அதை கொத்திடக்கூடாதுல்ல, ஏன்னா முன்னாடி அவளை வந்து ஹேண்டில் பண்ணது கிடையாது. அப்புறம் வந்து உள்ளே போட்டுருட்டாங்க. அது போய் ஒரு ஆடில் ஏறி செட்டில் ஆகிடுச்சு. இவங்க ஹவுஸில் எப்போயுமே ஒரு எம்டி கேஜ் வச்சுட்டே இருப்பாங்களாம், ஒரு கூண்டு. ஏன்னா எப்போனாலும் எந்த இதனாலும் வரும்ல, யாராச்சும் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா இவங்களா எங்கேயாச்சும் கிடச்சா எடுத்துகிட்டு வந்து அதை வைக்கணும்னு சொல்லிட்டு எப்போயுமே எம்டி ஒரு கேஜ் வந்து வச்சுருப்பாங்களாம். Mom, what shall we call her? asked Pale, all excited. You choose a name, said her mother, smiling. How about Owlie? asked Pale. So Owlie it was. The name was settled. But there was a bigger problem. What does one feed on owl? சரி அம்மா நம்ம இதை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பேயல் கேட்குறா. உடனே சரி ஆமாம் இல்லை நீனே ஒரு நேம் வைன்னு சொல்ல உடனே சரி Owlie எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி நேம் வைக்கிற ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, யார் பண்ணுவா அப்படிங்கிறது வந்துடுது. Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Pale's house, they were all vegetarian, even the dogs. Pale's mother was totally anti-meat, but now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Pale got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. And they put the meat before Owlie. சரி அப்புறம் பார்த்தா இது வந்து ஒரு ஹண்டரில் அவுள் வந்து ஆந்தை வந்து அது வந்து எலி அந்த ஸ்னேக்கு இந்த மாதிரி தவளை இதெல்லாம் சாப்பிடும். இவங்க ஃபுல்லி வெஜிடேரியன். இவங்க நாய் கூட வெஜிடேரியன் தான். இவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் சேர்க்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க யோசிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பேயலோட ஃப்ரெண்டோட்டேருந்து ஒரு மீட் ஷாப் ஓனர்கிட்டேருந்து ஃபோன் நம்பர் பேசி ஃபோன் மூலமாக பேசி டெலிவரி பண்ணிச்சிடுவாங்க. ஒரு 1/2 கிலோகிராம் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, இந்த டே வந்து எதுக்கு மெமரபிள்னு சொல்கிறாங்கன்னா இந்த அவுளுங்கிற ஒரு வித்தியாசமான வீட்டெலாம் வளர்க்க மாட்டோம், அது வந்து வீட்டுக்கு வந்தது ஒரு மெமரபிள் தான். இவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு மீட் கொண்டு வர்றதுனால அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து மெமரபிள் டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மீட்டை எடுத்து அந்த அவுள் முன்னாடி போடுறாங்க. அந்த Owlie வந்து அதை அதுக்கு முன்னாடி வைக்காங்க. Of course, Owlie did not know what to do with it. She was just a baby after all. If the other owl had been there, she would have softened and meat and shoved it down Owlie's throat.
Pale's mother decided she had to be mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then with her left hand she pressed open Owlie's beak and shoved the food down. In a second, Owlie fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, சரி நேரம் வேறு அம்மா பறவை இருந்துச்சுன்னா அதை எடுத்து தொண்டைக்குள்ளே வைக்கும்ல, குஞ்சுகளுக்கு அப்படி தானே ஊட்டும், அந்த மாதிரி செய்யும். ஆனால் இப்போ அது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இது பேபி தானே, இதுக்கு ஒன்றும் தெரியல. உடனே அவங்க அம்மா சரி நம்ம அவங்க அம்மா மாதிரி நம்ம ஊட்டுன்னு சொல்லிட்டு அம்மாவும் மாறிடுவா. இத்தனை நாளைக்கு அவள் மீட்டு அதை பிடிக்கவே பிடிக்காது, தொட்டதும் இல்லை. இருந்தாலும் இந்த உயிரிக்காண்டி அவள் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி நல்லா சாஃப்டாக்கி உள்ளே தொண்டைக்குள்ளே திணிச்சு வச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு அது என்ன பண்ணும், செத்த மாதிரி மேலே கால் ரெண்டு மேலே தூக்கிட்டு படுத்துரும். Mom, Pale cried, you have killed her. Pale's mother was equally aghast. Oh, she said, oh, what have I done? The poor little bird. After Pale and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. Just then, Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாம் பேல் வந்து கத்துற, அம்மா நீங்கள் இந்த இதை கொண்டுட்டீங்க அப்படிங்க. ஐயோ ஆமாம், நான் என்ன இந்த குட்டி பறவையை அப்படி கொண்டுட்டேனே அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்லுவாள். சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுத பின்னாடி சரி ஒரு பிளான் எடுத்து, சரி இறந்து போயிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இடத்துல இருந்து பரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வாங்க. அந்த நேரத்தில் இது என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு ஐயை ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கும். அடுத்து இன்னொரு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு ஏமா போய் அந்த இதில் போய் ஏறி போய் உட்காந்துக்கும். Pale learned later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. Not that Pale's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then. So that was Owlie's first day at home. ஆனால் பேலுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதோட ட்ரிக்கு, டேஞ்சர் எதிரிகள்கிட்டருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செய்யுமா. அப்புறமா அதுக்கு தெரியாதுல்ல இவங்க வந்து எதிரி கிடையாது, இவங்கள பார்த்துக்கிறாங்கன்னு, அதனால் அப்படி செஞ்சுருக்கு. In the beginning, Owlie had to be forced to eat. That was mom's job. But Owlie soon realized that if a hand come towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This means lots of whitened fingers for Pale and her mother. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கிட்ட கையை கொண்டு வந்தோடனையும் அதான் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. சில டைம் வந்து ரொம்ப அது வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஊட்டியிருக்காங்க, அப்படியே பழகிருச்சு. சில நேரம் வந்து அவங்க கையெல்லாம் கடிச்சிருக்கு, அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்புறமா எல்லாம். Reading up more about owls and their habits, Pale discovered that Owlie was a spotted owlet. She had the typical grey-brown coat, heavily spotted with white the pale face, yellow eyes and the white neck band, which looked like a ribbon. Pale decided. Soon Pale took over the job of looking after Owlie. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Pale too good feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Pale kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Pale took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger, but that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப இதை பற்றி நிறைய அந்த அவுள் ஆந்தைகளை பற்றி படித்து அதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி இது வந்து ஒரு ஸ்பாட்டட் அவுள் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா இது மேலே உடம்பு ஃபுல்லாக க்ரே ப்ரௌன் கலரில் இருக்கும், கோட் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், நல்லா ஹெவிலி ரொம்ப வெயிட்டாக புள்ளியாக இருக்கும். ஃபேஸ் வந்து பேல் கலர், பேல்னால் பார்த்தோம்னா லைட்டின் கலர், அந்த மாதிரி பேல் கலரில் இருக்கும், லைட்டாக இருக்கும். எல்லோ கலரில் ஐஸ் இருக்கும், அது ஒயிட் கலரில் நெக் பேண்ட் இருக்கும், அது ரிப்பன் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் அதை பற்றி நல்லா படிச்சுட்டு திரும்ப அதை பார்த்துக்கிறது இவளோட வேலையாக போச்சு. அது நல்லா அதான் சாப்பிடுவோம், அதுக்கு ஜஸ்ட் இற போட்டால் போதும்னா அதனால் இப்போ போடுறது அதெல்லாம் அவளுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இதை வந்து இப்படி இருந்தால் எப்படின்னு சொல்லி இது பறக்கிறதுக்கு பழகணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது நைட் பேர்டு, நைட்டு தூங்கும்ல, நைட்டு தானே அது நல்லா ஆக்டிவாக இருக்கும், அதனால் பகல் ஃபுல்லாக தூங்குச்சு, நைட் அப்படி இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அந்த நைட்டு வேணால் ரெண்டு பக்கம் ரூமை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேஜ் கூண்டை வந்து திறந்து விட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் Owlie's cage was shifted to the library. It was lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Pale's favorite room. It had
tall bookshelves, and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery dolls from wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. அதான் சொன்னல, இந்த ரூம் வந்து அவங்க வந்து லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த கூண்டை, அந்த ரூம் 2 பக்கம் டோர் இருக்கனால 2 டோரையும் அடைச்சிட்டு அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி விடலான்னு பிளான் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த ரூமில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும். நிக்நாக்ஸ்னு நம்ம பார்த்தோம். ஸ்மாலாக இருக்கும், ஸ்மால் திங்ஸ் இருக்கும். அது வந்து அப்புறமா கிளேயால் செஞ்ச இது சின்ன சின்ன பானைகள், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி உருவங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க அந்த ரூமில். அதெல்லாம் இருந்திருக்கு ஆல்ரெடி. அந்த ரூமுக்கு மாற்றிட்டாங்க. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night, Pale would leave the cage door open and put a plate of mincemeat on the top of the cage. This was so that when Owlie flew out of her cage, she would also learn to find her food. இப்போ என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணிட்டாங்க, நைட்டு இனிமேல் யாருமே அந்த 2 டோரையுமே எப்போயுமே திறக்கக்கூடாது. கார்டன் தவிர மெயினாக திறக்கவே கூடாது. நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டை எடுத்து அந்த கூண்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. இது என்ன செக் பண்ணுறாங்க, செக் பண்ணல, அப்போ தான் நைட்டு அது பறந்து போய் அதை ஃப்ளை பண்ண பழகும், அதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. Initially, Pale would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. She would always find Owlie on her perch inside the cage, though the cage door was still open. But Pale knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Pale stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into that room all day, and Owlie was always asleep, so there seemed little point. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எட்டி அதை பார்த்துக்கிடுவா. அப்புறமா அது நைட்டு பார்க்கும்போதெல்லாம் பகலில் தூங்கிட்டே இருக்கும். அப்புறமா அந்த கூண்டை மூடவே மாட்டாங்க. அந்த ரூம் பக்கமே யாரும் அவ்வளோவா போகாமே விட்டுட்டாங்க. அப்புறம் எவ்ரிடே when Pale came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owlie fast asleep on her perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owlie, and the door to the garden was open. Mom, Pale howled. Who left the garden door open? How will we find Owlie now? Don't panic, said Mom. She must be somewhere around. They shut the garden door and looked in every corner of the room, behind doors, on the top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. அப்போ அப்படி டெய்லி பண்ணுற மாதிரி அன்றைக்கி வந்து எட்டி பார்க்குறோம். அந்த இதில் கூண்டில் காணோம். அம்மா காணோம்னு சொல்கிறா. ஆனால் அந்த டோர் யாருக்கு கார்டன் பக்கம் போகிற டோரை ஓப்பன் பண்ணது கத்துறா. சரி கத்தாத Pale, அது உள்ளே தான் எங்கேயா இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. நூக்கன் காரணம்லாம் மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்க்காங்க, எங்கேயுமே காணாது. Tears ran down Pale's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room. Wiping her tears, Pale opened the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. அப்புறம் சரின்னு அவள் கண்ணிலேருந்து கண்ணீராக ஓடுது, அழுறா. சரி அம்மா சொல்கிறா, சரி விடு, அது எப்படினாலும் நம்ம பறந்தான் போகணும் அப்படின்னு சொல்லி விடுறான். ஆனால் பறந்து போகணும் தான் நினைக்காங்க. ஆனால் அந்த சின்ன வயசுலேயே போனால் அது இந்த கழுகு பட்டத்தினால அடிபட்டு கீழே விழுந்துரும்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி போனது போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறா, யார் இதாக இருக்குன்னு சொல்லி. அவன் நினைக்கிறா, Pale இந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கட்டும், என்னைக்காச்சும் ஒரு நாள் உள்ளே வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி வைக்காங்க. Mom left the room to go to do her afternoon errands நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் கோர்ஸ்ன்னு பார்த்தோம். அப்படியே அடுத்து என்ன பண்ணுவாங்க, when she came back a couple of hours later, Pale was sitting gazing mournfully-னா பார்த்தோம், சோகமாக பார்த்துட்டு இருக்குது, at Owlie's cage. Why don't you find yourself a good book to read? Mom asked. She knew that reading a book was the only way Pale would cheer up. When Pale was sad, she always read. Okay, sighed Pale and started looking for a book she had not read. அப்புறம் வந்து இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு எட்டிட்டு பார்க்கா, வருதா என்னென்னு. இந்த Pale போய் பார்த்துட்டே இருக்கா, அதில் இல்லை. அம்மா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து அம்மா சொல்கிறாங்க, ஒரு புக் எடுத்து படிக்கலாம், உனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும்னு சொன்னோன்னே சரி நம்ம படிக்காத புக் ஏதாவது போய் படிக்கலாம்னு சொல்லி லைப்ரரிக்குள்ளே போகிறா. She noticed a curio on a shelf that she had never noticed before. Hello, where did this one come from? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. Mom, bawled Pale.
she's back. She's back. Don't you ever give me a fright like that again. She scolded the owl as she put her back in her cage. Pale swore later that Owlie winked back at her. She probably did. அதாவது அவள் போய் பார்க்குறா, அங்கே ஒரு சின்ன உருவம் க்யூரியான்னு சொன்னோம்ல, ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தொடர அவர் ஒரு ஐயா அப்படியே ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணுது. அம்மா அந்த திரும்பி வந்துருச்சு, ஷீ இஸ் பேக். ஆனால் Owlie வந்து திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லி கத்துறா. கற்றுட்டு இனிமேல் நீ என்னை இப்படி போகிற மாதிரி பயமுடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஜில் போய் போட்டுறாங்க. இதோட இது முடிஞ்சிடுது. இந்த ஸ்டோரி வந்து எழுதுனது யாருன்னா விஜய கோஷ் அப்படிங்கிறவங்க தான் எழுதுனாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இதோட புக் பேக் எக்ஸசைஸை வந்து பார்க்கலாம். இதோட புக் பேக் வந்து கொஸ்டின் 1, ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். அதாவது இப்போ ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது யார் பேசுனா யாரோட இது டயலாக்னு சொல்கிறதான். Owlie is gone அப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுனது யாருன்னா பேயல் தான் சொல்லுவாள். யார்கிட்டனா மாம்கிட்ட தான் கத்துறது. அப்போ பேயல் டு மாம். ஷி ஓப்பன்ட் ஒன் ஐ அண்ட் தென் த அதர். இது யார் பண்ணது? இது ஒரு வையை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொன்று அது பண்ணது வந்து Owlie, அதனால் Owlie. அடுத்து வந்து டோன்ட் பேனிக், இது யார் சொன்னது? மாம் டு பேயல். அது இது யார் சொன்னதுன்னா இது பயப்படாத, அது எங்கேயா இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து அம்மா தான் பேயல்ட்டு சொல்லுவாள். அப்போ இதோட இது வந்து மாம் டு பேயல். அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஒன். த owlet வாஸ் டேஸ். அது என்ன கலரில் இருந்துச்சுன்னா ப்ரௌன் அண்ட் க்ரே கலரில் தான் இருந்துச்சு. அது ஸ்பாட்டடு தான், அந்த புள்ளியாக தான் ஒயிட், ஆனால் அதோட கலர் வந்து ப்ரௌனும் க்ரே மிக்ஸு. அப்போ ப்ரௌன் அண்ட் க்ரே கலர். இன் பேயல்ஸ் ஃபேமிலி தேவர் ஆல் டேஸ், எல்லாருமே வெஜிடேரியன். த கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த, எந்த ரூமுக்கு மாற்றினாங்கன்னா லைப்ரரி. அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளது. ஆஸ் Owlie வாஸ் பேபி இட் டிட் நாட் நோ டு, அதுக்கு வந்து என்ன செய்ய, அது குட்டியாக இருக்கனால அதுக்கு வந்து சாப்பிட தெரியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஈட். பேயல்ஸ் மம் வாஸ் ஹெசிடன்ட் டு டேஸ் இன்சைடு த ஹவுஸ். அதாவது அந்த பேயலோட மம் எதுக்கு தயக்கமாக இருந்தாங்கன்னா அந்த மீட், அவங்க வீட்டில் எத்தனை நாள் மீட் சேர்க்கவே மாட்டாங்க, அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரது கொஞ்சம் தாங்கினாங்க. ஸோ டு பிரிங் மீட் தான் ஆன்சர். பேயல்ஸ் மாம் ஸ்டார்டட் ரீடிங் எ லாட் அபவுட் டேஸ். எதை பற்றி அவங்க நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃபீடிங் அனிமல்ஸ் கிடையாது, owls அண்ட் their ஹேபிட்ஸ். அந்த ஆந்தையை பற்றியும் அதோட ஹேபிட்ஸை பற்றியும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. owls were days, so they slept all day and were active during the night. இதெல்லாம் நைட் பேர்ட்ஸ். ஸோ owls were night birds, so they slept all day and were active during the night. இது வந்து நைட் பேர்ட்ஸ் தான் ஆன்சர். இந்த லைப்ரரி one door led to the rest of the house, இந்த another into, ஒரு டோர் வந்து வீட்டுக்குள்ளே உள்ள வர்றதுக்கு டோர், இன்னொன்று வந்து கார்டன். ஸோ கார்டன் தான் ஆன்சர். The bookshelves also displayed dash, dolls and wooden and clay animals. அதெல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல் பீசஸ் ஆஃப் பாட்டரி. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா டால்ஸ் குட்டி குட்டி இருந்துச்சு, இந்த பாட்டரி மண் சின்ன சின்ன குடங்கள் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அதை சொல்கிறாங்க. அடுத்து பேயல் லெஃப்ட் த கேஜ் டோர் ஓப்பன் ஆஸ் Owlie வாஸ் டேஸ் டியூரிங் த டே. அவங்க வந்து அந்த டோரை வந்து டே டைமில் ஓப்பனில் வச்சாங்க. ஏன்னா அது வந்து டே டைமில் தூங்கும்ல, அதனால் Owlie was sleeping during the day, sleeping. பேயல் panicked because, எதுக்காக அந்த பேயல் வந்து பயந்தான்னா அந்த Owlie had died. அது வந்து Owlie had died இல்லாட்டி அந்த கேஜ் வாஸ் எம்டியா. எதுக்காக கத்துனா பேனிக்டு, ரொம்ப பயந்து போனான்னா அந்த அப்போ பார்க்கும்போது அந்த கேஜ் வந்து எம்டியாக இருந்துச்சு, அதனால் அந்த கேஜ் வாஸ் எம்டி தான் ஆன்சர். The பேயல்ஸ் மாமா அட்வைஸ்டு ஹர் டேஷ் டு சியர் அப். அவளை வந்து என்ன சொல்லி சியர் அப், கொஞ்சம் ஒரு சோகமாக இருந்தாலும் அப்போ கொஞ்சம் என்ன செஞ்சால் நீ கொஞ்சம் சியர் அப் ஆகுன்னு சொன்னால் டு ரீட் சம் புக் படிச்சனால அப்போ ஆன்சர் டு ரீட் சம் புக். பேயல் நோட்டிஸ்ட் எ டேஷ் ஆன் த புக் ஷெல்ஃப். என்னது இருந்துச்சு அவனுக்குள்ள? க்யூரியோ அப்படின்னா ஒரு ஸ்மால் திங்ஸ்.